ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கு கோலம் போடுறது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 7 புள்ளி, நேர் புள்ளி 1ல் தான் நிப்பாட்டிக்கணும். சில கோலம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். இது எங்கெங்கேயோ போதே லைனு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். போட்டு முடித்த பிறகு இவ்வளோ தானா, இது ஈஸியாக போட்டுடலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். சில கோலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த இடத்துல வந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே லைனில் ஆரம்பித்து ஒரே லைன்லேயே முடிக்கிற மாதிரி இருக்கும். வேறு எது இருக்காது. சில சிக்கு கோலம் பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டு முடிஞ்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய புள்ளி வந்து தங்கும். அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 2 தடவை போட்டு பார்த்தோம் நோட்டில் அப்படின்னாலே நமக்கு வந்து சிக்கு கோலம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால் சிக்கு கோலம் வந்து போடணும் அப்படின்னா ரொம்ப பயப்படாதீங்க. சிக்கு கோலம் ரொம்பவே சுலபமான முறையில் போட்டுடலாம். 2வது வாசலில் வந்து போடும்போதும் வந்து இது நல்லா வாசலை வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். சிக்கு கோலம் வந்து நல்லா டாட்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நேராக வந்து நேராக வச்சிட்டோம் அப்படின்னா, புள்ளிலாம் கொஞ்சம் நேராக வச்சு போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கோலம் வந்து பர்ஃபெக்டாக வரும். சிக்கு கோலத்தை பொறுத்த வரைக்கும் புள்ளி மட்டும் கரெக்டாக வைக்கணும். புள்ளி மட்டும் கொஞ்சம் தப்பாக வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கு கோலம் வந்து நமக்கு வந்து என்ன தான் நம்ம வந்து சிக்கு கோலம் வந்து கரெக்டாக போடுறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து அது வந்து அந்தளவுக்கு வராது. பார்க்குறதுக்கும் வந்து அந்தளவுக்கு கோடெல்லாம் வந்து உங்களுக்கு நேராக கொண்டு வர முடியாது. வளைச்சி போகும் அந்த புள்ளிக்கு தகுந்த மாதிரி. அதனால் புள்ளி வந்து கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா வந்து டிசைனும் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது மாதிரி அந்த கார்னர்லாம் இழுக்கும்போது கொஞ்சம் வந்து கர்வ் மாதிரி இழுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா கோலம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கோலம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கோலம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 6 புள்ளி 2 வரிசை வச்சுக்கணும். நேர் புள்ளி 2ல் நிப்பாட்டி போடணும். இது ரொம்பவே பிகினர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக போடுற வகையில் தான் நான் போட்டிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்பவே சுலபமான முறையில் இருக்கும். இந்த கோலம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எந்தெந்த மாதிரி கோலம் போடணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதையும் சொல்லுங்கள், போடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த கோலங்கள் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.